Hello guys, welcome back to another video. So in the video எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா CA Intermediate பேப்பர் நம்பர் 3A இன்கம் டேக்ஸோட அமெண்ட்மெண்ட் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மே செப்டம்பர் ஜான்வரி 2026 வந்து இந்த அமெண்ட்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன ரெஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆக்ட் 2024 நம்பர் 2 23/7/2024 வரைக்கும் இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு மே 2025க்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் என்ன, அசஸ்மெண்ட் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 24-25, அசஸ்மெண்ட் இயர் வந்து 25-26. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் 24-25, அசஸ்மெண்ட் இயர் 25-26. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நம்ம எக்ஸாம்ஸில் வந்து சம்ஸ் போடணும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக் கான்செப்ட். பேசிக் கான்செப்டில் என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 115 BACனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். நம்மளுக்கு 2 டேக்ஸ் ரெஜிம்ஸ் இருக்குது, ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ட் அவுட் ஃப்ரம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமை நம்ம விட்டுட்டு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்க்கு போகிறோன்னு அர்த்தம். ஆப்ட் அவுட்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? இந்த ரெஜிம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம வெளியே வந்துட்டு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்குள்ளே போகிறோன்றதுக்கு மீனிங். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போது இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்ஸை வந்து மாற்றிருக்காங்க. 2025-26 பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரிவைஸ்டு ஸ்லாப் ரேட்ஸ். அப் டு 3 lakh வந்து நில். நம்மளுக்கு ரேட் ஆஃப் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakh நில். 3 lakh 1 to 7 lakh 5%. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 24-25 எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh to 6 lakh இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 6 lakhs இடத்துல நம்மளுக்கு வந்து 7 lakhsன்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேஜர் சேஞ்ச். 3 lakh to 6 lakhs, 3 lakh 1லேருந்து 6 lakhs இருந்துச்சு. இப்போ வந்து 7 lakhs சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். 5, 10, 15, 20, 30ன்றது சேம் தான் நம்மளுக்கு. இங்கே ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா 3 lakh to 7 lakh, அப்புறம் 7 lakh 1 to 10 lakh, 10 lakh 1 to 12 lakh. ஓகேங்களா? இதில் வந்து இங்கே வந்து 6 lakh 1 to 9 lakh இருந்துச்சு, அப்புறம் 9 lakh 1 to 12 lakh இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து எப்படி மாறி இருக்குன்னா 3 lakh 1 to 7 lakh, 7 lakh 1 to 10 lakh, 10 lakh 1 to 12 lakh, அண்ட் தென் 12 lakh 1 to 15 lakh, above 15 lakh 30. இதெல்லாம் வந்து சேம் தான். 12 to 15, above 15 வந்து 20, 30ன்றது சேம் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜர் சேஞ்ச் 115 BACல ரிவைஸ்டு டேக்ஸ் ரேட்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ன்றது வந்து நம்மளுக்கு சேலரியில் ஒரு அமெண்ட்மெண்ட். பட் இருந்தாலும் வந்து பேசிக் கான்செப்ட்ஸில் பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 50,000 அப்படின்ட்டு சேலரிஸில். அது வந்து 75,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 50,000 to 75, 50,000லேருந்து 75,000க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா 115 BACக்கு தான் 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 115 BAC. அதாவது நீங்கள் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75,000 வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அலோடு. இல்லை நான் வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 தான். அது வந்து சேஞ்ச் ஆகலை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமாகவும் இருக்கட்டும், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாகவும் இருக்கட்டும், 2 பேருக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 தான் இருந்தது. பட் இப்போது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு 50,000 to 75,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமுக்கு 50,000 தான். ஓகேங்களா? அண்ட் தென் சில ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த லாட்ரிஸ், கேபிட்டல் கெயின்ஸுக்கு வந்து ஸ்லாப் ரேட்ஸ் கிடையாது, ஒரு ஃப்ளாட் ரேட். ஃப்ளாட் ரேட்டுக்கு தான் நம்ம வந்து ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாட் ரேட், ஸ்லாப் ரேட்ஸ் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 3 to 6, 3 to 7, 7 to அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஃப்ளாட் ரேட் 10%, 20% அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 112A. 112A என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் on listed equity shares, equity oriented funds, units of business trust. அதாவது 112 என்ன ஏன்னா எப்படி ஞாபகம் லிஸ்டட் ஷேர்ஸ்.
ஓகேங்களா. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் லிஸ்டட் ஷேர்ஸ் நம்மளுக்கு 2 இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஒன்று லிஸ்டட் ஷேர்ஸு, அதர் தேன் லிஸ்டட் ஷேர்ஸ்னு இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஸோ 112Aல வந்து லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸில் என்ன வந்து சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க, லைக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்ட்டு. பிஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23/7/2024, பிஃபோர் 23/7/2024 அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுடைய ஈக்விட்டி ஷேர்ஸ், லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% ஆன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸீடிங் 1.25 lakhs. ஓகேங்களா. 10% ஆன் நம்ம ஏர்ன் பண்ண லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 10%. அப்போது எப்போ வந்து இந்த டேக்ஸ் லெவியபிள் பார்த்தீங்கன்னா 1.25 lakhs வந்து எக்ஸீட் ஆனால் தான். அப்போது அப் டு 1.2 lakhs நம்மளுக்கு நில் டேக்ஸ். ஓகேங்களா. அப் டு 1.25 lakhs நீங்கள் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்து சேல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துடுச்சு. அதில் நீங்கள் இப்போது டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. பிஃபோர் 23/7/2024 ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. இந்த 23/7/2024ன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாகவே இந்த டேட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிஃபோர் 23/7/2024 நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துருச்சு. உங்களுக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 1.25 lakhs நில். 1.25 lakhs எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண கெயினில் டேக்ஸாக இருக்கும். ஓகே, நான் வந்து 23/7/2024க்கு அப்புறம் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், சேல் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12.5% எக்ஸீடிங் 1.25 lakhs. ஓகேங்களா. ஸோ வந்து 23/7/2024 முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு 10% எக்ஸீடிங் 1.25 lakhs, ஆஃப்டர்னா 12.5% எக்ஸீடிங் 1.25 lakhs. ஓகேங்களா. ஓகே, இது வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது 1112Aல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம எப்படி வந்து டேக்ஸ் லெவி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 10% எக்ஸீடிங் 1 lakh இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 10% எக்ஸீடிங் 1 lakhs இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து அதை பிஃபோர் அண்ட் ஆஃப்டராக பிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது எஸ்டிடி வந்து பே பண்ணியிருக்கணும், அந்த டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கணும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு Chapter 6 டிடக்ஷன்ஸ் வந்து நாட் அலோடு. Chapter 6 டிடக்ஷன்ஸ் நாட் அலோடு. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். இருந்தாலும் இதை நம்ம வந்து இந்த டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A வந்து உங்களுக்கு நாட் அலோடு. ஓகேங்களா. அண்ட் தென் இன்னொரு அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 111A இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா. இதுவும் வந்து 2ஆக பிடிக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பிஃபோர் ஆஃப்டர். ஓகேங்களா. பிஃபோர் 23/7/24னா உங்களுக்கு 15%, ஆஃப்டர் 23/7/24னா உங்களுக்கு 20% அப்படி இருக்கும். இதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 15% இருந்துச்சு. ஓகேங்களா. அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ரேட் தான் இருந்துச்சு. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ பிஃபோர் 23/7/24 வந்து 15, ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 20%. ஓகே, இது 111A வந்து லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, இப்போ 112 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து 112A பார்த்தோம், அதுதான் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ். 112 பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதர் தேன் 112A. ஓகேங்களா. ஸோ அதாவது அதர் தேன் 112A. இதுவும் வந்து எப்படி இருக்குன்னா அக்யூர்ட் அண்ட் சோல்டு. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் சோல்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பிஃபோர் 23/7/2024னா 20% வித் இண்டெக்ஸேஷன். இதே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் 23/7/24னா இதில் 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 23/7/24 லைக் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணீங்க, லேண்டு, பில்டிங்கு ஆர் போத் அக்யூர்டு பிஃபோர் 23/7/24 பை ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு லேண்டோ, பில்டிங்கோ ஆர் போத் அக்யூர்டு பிஃபோர் 23/7/24 பட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஆஃப்டர் 23/7/24னா உங்களுக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா lower of 20% with indexation or 12.5% without indexation. ஓகேங்களா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன 112 என்னன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதர் தேன் 112A.
ஓகே, இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் 23/7/24னா 20% வித் இண்டெக்ஸேஷன். அண்ட் இது வந்து கேபிட்டல் கெயினில் இன்னும் நம்ம பார்க்கலாம். லைக் கேபிட்டல் கெயினில் இப்போது இண்டெக்ஸேஷன்ன்றதே ஃபுல்லாக ஒமிட் பண்ணிட்டாங்க. இண்டெக்ஸேஷன்ற கான்செப்டே இப்போ இல்லை நம்மளுக்கு. ஓகே, அது கேபிட்டல் கெயின் சாப்டரில் பார்க்கலாம். இப்போது ஆஃப்டர் 23/7/24னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது லேண்டு பில்டிங் போத். அதை வந்து அக்யூர் எப்போ பண்ணீங்க, பிஃபோர் 23/7/2024. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஆஃப்டர் 23/7/2024. பை யார் பண்ணியிருக்கணும், ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஆஃப் 20% வித் இண்டெக்ஸேஷன், இல்லை இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் வரல அப்படின்னா ஆர் 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். இதில் ரெண்டுத்தில் வந்து லோயர் எடுக்கணும். 20% வித் இண்டெக்ஸேஷன் ஆர் 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். இதில் விச் எவர் இஸ் லோயர், இல்லை விச் எவர் இஸ் லோயர், 20% வித் இண்டெக்ஸேஷன், அப்படி இல்லைனா 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். இதில் விச் எவர் இஸ் லோயர் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பார்த்தோம், லேண்டு பில்டிங் போத் வந்து அக்யூர்டு பிஃபோர் பட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஃப்டருக்கு வந்து இப்போ நம்ம பார்த்த டேக்ஸ் ரேட்டு. இப்போது லேண்டு பில்டிங் போத் அக்யூர்ட் அண்ட் சோல்ட் ஆஃப்டர் 23/7/2024. நீங்கள் பை பண்ணது ஆஃப்டர் தான், சோல்ட் பண்ணதும் ஆஃப்டர் தான்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அண்டு எனி அதர் கேபிட்டல் அசெட்ஸ், இதுக்கும் அண்ட் தென் எனி அதர் கேபிட்டல் அசெட்ஸ், அதாவது லேண்டு பில்டிங் தவிர வேறு ஏதாவது கேபிட்டல் அசெட்ஸும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க ஆஃப்டர் 23/7/2024னா உங்களுக்கு ஃப்ளாட் ரேட் பார்த்தீங்கன்னா 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். முன்னாடி பார்த்தா அந்த லோயர் கிடையாது, ஒன்லி 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் தான். ஓகேங்களா. அண்ட் தென் இன்னொரு கான்செப்ட் இருந்தால் இது வந்து நான் ரெசிடென்ஸுக்கு. ஓகேங்களா. நான் ரெசிடென்ஸுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் பை நான் ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் 23/7/2024னா உங்களுக்கு வந்து 10% வித் இண்டெக்ஸேஷன். ஆஃப்டர் 23/7/2024னா 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. இது ஒரு எப்போ ரிலவெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப ரிலவெண்ட் பார்த்தீங்கன்னா May 2025, September 2025, January 2025. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் இவ்வளோ தான் அமெண்ட்மெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸில் நோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். தேர்ட் சாப்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நோ அமெண்ட்மெண்ட்ஸ். ஃபோர்த் சாப்டர் சேலரி, நம்ம இது ஆல்ரெடி வந்து பேசிக் கான்செப்ட்லேயே பார்த்தோம். லைக் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் சேலரிட் எம்ப்ளாயிஸ் வந்து 50,000 இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 50,000 to 75,000. ஓகேவா, 50,000 to 75,000. இது வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC, அதாவது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ரெண்டுத்துக்குமே வந்து 50,000 இருந்துச்சு. பட் நவ் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமுக்கு மட்டும் 50,000, 115 BAC இட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 50,000 to 75,000. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன் சேலரிஸ். தென் பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வந்து இதில் என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் இஸ் ப்ரொவைடட் பை எனி அதர் எம்ப்ளாயர் அதர் தேன் கவர்மெண்ட் அதர் எம்ப்ளாயர் அதர் தேன் கவர்மெண்ட் அவங்க வந்து அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட்டில் பாப்புலேஷன் மோர் தேன் 40 lakhs வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் சேலரி. இது வந்து ரிவைஸ்டு அமெண்டட் டேக்ஸ் ரேட்ஸ் இது. ஓகேங்களா. இதெல்லாம் மோர் தேன் 15 lakhs பார்த்தீங்கன்னா more than 15 lakhs but lesser than or equal to 40 lakhs பார்த்தீங்கன்னா 7.5% ஆஃப் சேலரி. அதர் கேசஸ் 5% ஆஃப் சேலரி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இது வந்து அமெண்டட். ஓகேங்களா. இது வந்து அமெண்டடு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 25 lakhs பாப்புலேஷன், அதாவது கிரேட்டர் 25 lakhs பாப்புலேஷன் 15% ஆஃப் சேலரி. 10 to 25 வந்து 10% ஆஃப் சேலரி. அதர் கேசஸ் பார்த்தீங்கன்னா 7.5% ஆஃப் சேலரி. ஓகேங்களா. இப்படி தான் இருந்தது. பட் அமெண்டட் வந்து கிரேட்டர் தேன் 40 lakhs 10%, கிரேட்டர் தேன் 15 lakhs பட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 lakhs 7.5%, அதர் கேசஸ் 5% ஆஃப் சேலரி. ஸோ இவ்வளோ தான் வந்து சேலரியோட அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோன்னா பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டோம். ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் நோ அமெண்ட்மெண்ட், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நோ அமெண்ட்மெண்ட், சேலரி 2 amendments, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். நெக்ஸ்ட் பிஜிபிபியில் மேஜரான அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40B. 40Bனா வந்து பார்ட்னர்ஸ்
பார்ட்னர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை பார்ட்னர்ஷிப் டீட்னா வந்து அத்தாரைஸ்டு பை பார்ட்னர்ஷிப் டீட்னா 12% வந்து அலோடு, எக்ஸீடிங் அப் டு 12% வந்து அலோடு, எக்ஸீடிங் 12% தான் வந்து டிஸ்அலோடு. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர் சேம் தான், அந்த 12% கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு ரெம்யூனரேஷன் டு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், இதில் தான் வந்து சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, ரெம்யூனரேஷன் டு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் எவ்வளோ கொடுக்கலாம் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ரெம்யூனரேஷன் டு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அண்ட் தென் மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் அலோடு. எவ்வளோ அலோடு பார்த்தீங்கன்னா அப் டு 6 lakhs, இது வந்து அமெண்டட் ப்ரொவிஷன். ஓகேங்களா, அப் டு 6 lakhs ஆஃப் புக் ப்ராஃபிட்ஸ், ஹையர் ஆஃப் 3 lakhs or 90% ஆஃப் புக் ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா, அப் டு 6 lakhs ஆஃப் புக் ப்ராஃபிட்ஸ், ஹையர் ஆஃப் 3 lakhs or 90% ஆஃப் புக் ப்ராஃபிட்ஸ். அதுக்கப்புறம் 60% ஆஃப் பேலன்ஸ் புக் ப்ராஃபிட்ஸ். இது ரெண்டுத்தில் வந்து லோயர் வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் அலோடு ஃபார் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் 40B. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து அப் டு 6 lakhs வந்து எவ்வளோ எடுத்துக்கணும், ஹையர் ஆஃப் 3 lakhs or 90% ஆஃப் புக் ப்ராஃபிட்ஸ். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs 1.5 lakhs or 90% ஆஃப் புக் ப்ராஃபிட், பேலன்ஸ் 60% ஆஃப் புக் ப்ராஃபிட் விச் எவர் இஸ் லோயர். இது வந்து ஓல்டு ப்ரொவிஷன் பிஃபோர் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க. அப் டு 3 lakhsன்றது நம்மளுக்கு இங்கே வந்து அப் டு 6 lakhs வந்துடுது. ஹையர் ஆஃப் 1.3 lakhs வந்து 1.5 lakhs வந்து நம்மளுக்கு வந்து 3 lakhs ஆகுது. 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் சேம் தான், 90% ஆஃப் புக் ப்ராஃபிட், பேலன்ஸ் 60% ஆஃப் புக் ப்ராஃபிட் சேம். எது டபுள் ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs வந்து இங்கே வந்து அப் டு 6 lakhs தான் மாற்றிருக்காங்க. அதில் ஹையர் ஆஃப் 1.5 lakh இங்கே வந்து 3 lakh அண்ட் ஆர் 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் விச் எவர் இஸ் ஹையர். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு அமெண்டட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ 6 lakh அப் டு 6 lakhs வந்து எவ்வளோ எடுத்துக்கணும், ஹையர் ஆஃப் 3 lakhs ஆர் 90% ஆஃப் புக் ப்ராஃபிட். அப்புறம் 60% பேலன்ஸ் புக் ப்ராஃபிட். இது வந்து ஏ பி விச் எவர் இஸ் லோயர். ஓகேங்களா, இது ஏ. ஆக்சுவல் ரெம்யூனரேஷன்றது வந்து ஏ. பி வந்து மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் அலோடு. இந்த ஏ ஆர் பியில் விச் எவர் இஸ் லோயர் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெம்யூனரேஷன் டு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பிஜிபிபியில் 40Bக்கான அமெண்ட்மெண்ட். அண்ட் தென் இன்னொன்று அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்மக்கிட்ட. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நாட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரொவிஷனோ அது சேஞ்ச் ஆகலை. இது நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட்டாக இருக்கிற ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்குது, நான் வந்து லெட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நான் என்ன பர்பஸ்க்காக லெட் அவுட் பண்ணியிருக்கேன், ஒன்று பிஸ்னஸ் பர்பஸ்க்கா இல்லை நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்கா அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி எந்த பர்பஸ்க்காக நீங்கள் லெட் அவுட் பண்ணியிருக்கீங்க, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை லெட் அவுட் பண்ணியிருக்கீங்க எந்த பர்பஸ்க்காக, நான் பிஸ்னஸ் பர்பஸ். ஓகேங்களா, நான் பிஸ்னஸ் பர்பஸ் வந்து அஃப்கோர்ஸ் நான் பிஸ்னஸ் பர்பஸ் கிடையாது. ஸோ பிஜிபிபியில் அது டேக்ஸபிள் கிடையாது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து அது டேக்ஸபிள். ஓகேங்களா, இல்லை பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பிஜிபிபியில் டேக்ஸபிள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இதுவும் வந்து ஐஎஃப்எஸ்பியில் வந்து டேக்ஸபிள் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அமெண்ட்மெண்ட். லைக் நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை லெட் அவுட் பண்ணுறீங்க எந்த பர்பஸ்க்கு, நான் பிஸ்னஸ் பர்பஸ். நான் பிஸ்னஸ் பர்பஸ்னால் அது பிஜிபிபியில் வராது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு போய்டும். பிஸ்னஸ் பர்பஸ்ன்றதுனால நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜிபிபியில் டேக்ஸபிள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து லேட்டராக அமெண்ட்மெண்ட் என்னென்னா பிஸ்னஸ் பர்பஸாக இருந்தாலும் நீங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து நீங்கள் டேக்ஸ் லெவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ இது பிஜிபிபியோட 2வது அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 36(1)(4)A வந்து எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் பென்ஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 80CCD. இதில் என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் டிடக்ஷன் எவ்வளோ அலோட்னா ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் 14% ஆஃப் சேலரி பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட். ஓகேங்களா, ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் 14% ஆஃப் சேலரி, இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் அலோட். இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட். லைக் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் பென்ஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 80CCD. இதில் வந்து விச் எவர் இஸ் லோயர் வந்து உங்களுக்கு வந்து டிடக்ஷன் அலோடு. ஓகேங்களா,
ஸோ இவ்வளோ தான் வந்து பிஜிபிபி. ஸோ பிஜிபிபி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ மேஜரான அமெண்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும் கேபிட்டல் கெயின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு இருக்குது, லைக் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். எப்போ வந்து கேபிட்டல் கெயின் லெவி ஆகும்? ஒரு கேபிட்டல் அசட்டை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் பேர் நம்ம கெயின்னு சொல்கிறோம் இந்த சாப்டரில். இந்த கெயின் வந்து டாக்ஸபிள்னால் எதில் டாக்ஸபிள்னா கேபிட்டல் கெயினில் டாக்ஸபிள். இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். இதை வந்து ரெண்டாக படிக்கணும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்? இதை வந்து ஷார்ட் டேர்ம், இதை வந்து லாங் டேர்ம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா ஹோல்டிங் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். இந்த ஹோல்டிங் பீரியடை வச்சு தான் வந்து நம்ம இது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? பிஃபோர் 23/7/2024. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 23/7/2024 டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 23/7/2024 முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஹோல்டிங் பீரியட் இருந்துருச்சு. த்ரீ ஹோல்டிங் பீரியட் இருந்துச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 36 months. ஜென்ரலாக வந்து 36 monthsக்குள்ளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். மோர் தேன் 36 months வந்து லாங் டேர்ம். சில ஸ்பெசிஃபைடு அசட்ஸ்க்கு வந்து 12 months 24 months அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன அந்த ஸ்பெசிஃபைடு அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் லிஸ்டட் ஆன் ரெகனைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா 12 months, அதாவது நீங்கள் 12 monthsக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம். 12 monthsக்கு அப்புறம் எக்ஸ்டீரிங் 12 monthsக்கு அப்புறம் நீங்கள் ஹோல்டு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம். ஓகேங்களா? இது வந்து முன்னாடி அமெண்ட்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து முன்னாடி பிஃபோர் அமெண்ட்மெண்ட். பிஃபோர் 23/7/2024 எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்குறோம். இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 24 months. இந்த 24 monthsனால் பிஃபோர் நீங்கள் 24 monthsக்குள்ளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். எக்ஸீடிங் 24 months நீங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இல்லை அன்லிஸ்டட் ஷேர்ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க அது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம். ஓகேங்களா? இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஜென்ரலி அதாவது இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபைடாக இது கொடுத்துருக்காங்க 24/12. இதில் வராத ஒரு கேபிட்டல் அசட்ஸ் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரும். இதில் வராத கேபிட்டல் அசட்ஸ் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரும். அந்த ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம என்ன ஹோல்டிங் பீரியட் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா 36 months. இப்போ அமெண்ட்மெண்ட்டில் 36 monthsே இல்லை. லைக் இந்த 36 monthsன்றதை அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிறது இப்போது ஒன்லி 12 months அண்ட் 24 months. ஓகேங்களா? அதுலேயும் 12 monthsல என்னென்ன வரும்? ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸு, யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ், லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். இது 3 தான் வந்து 12 months வரும். அப்போ இது 3 தவிர்த்து எல்லா செக்யூரிட்டிஸும் வந்து எந்த கேட்டகரியில் வந்துடும் பார்த்தீங்கன்னா 24 months கேட்டகரியில் வந்துடும். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த இஜட்யூசி அந்த ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸு, யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து 12 monthsக்குள்ளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம். 12 monthsக்கு அப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம். இல்லைப்பா இந்த 3 அசட்டுமே இல்லை, இந்த 3 அசட் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கேபிட்டல் அசட், ஃபார் எக்ஸாம்பிள் அன்லிஸ்டட் ஷேர்ஸு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அப்படி வேறு ஏதாவது கேபிட்டல் அசட் வந்து 24 monthsல உங்களுக்கு பாக்ஸ் ஆகும். 36 monthsன்றதே இல்லை. ஸோ 12 months இது 3 தான். இது 3 இல்லை அப்படின்றப்போ வேறு ஏதாவது அதர் தேன் திஸ் ஒரு கேபிட்டல் அசட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தென் நேராக வந்து நீங்கள் நம்ம 24 monthsக்கு போயிடும். 24 monthsக்குள்ளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம், 24 monthsக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா லாங் டேர்ம். ஓகேங்களா? இது வந்து ஒரு மேஜரான அமெண்ட்மெண்ட். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஓகே, நம்ம யூஸ்வலாக வந்து கேபிட்டல் கெயின்ஸ் எப்படி வந்து கண்டுபிடிப்போம்? சேல் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் மைனஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் மைனஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் மைனஸ் பண்ணது பிறகு நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருமா? நம்ம இண்டெக்ஸேஷன் எதுக்கு பண்ணுவோம்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்படி வருமா? இப்போது இதில் இண்டெக்ஸேஷன்ன்ற கான்செப்டே நம்மளுக்கு இல்லை. வெறும் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் போடணும். ஷார்ட் டேர்முக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி கேல்குலேட் பண்ணணும். லைக் இண்டெக்ஸேஷன்ன்ற கான்செப்ட் இல்லை. லைக் ஐசிஓஏ
ICOI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டெக்ஸேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம ஏன்னா நம்ம வந்து 2001 ரொம்ப ஏர்லியர் பேக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம சேல் பண்ணும்போது அது இப்போ என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறது, நம்ம இண்டெக்ஸேஷன் வேல்யூ வச்சு இண்டெக்ஸேஷன் போடுவோம். ஸோ அந்த இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நோ இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் ஃப்ரம் 23/7/2024. ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இப்போ நீங்கள் கேபிட்டல் அசெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு பிஃபோர் 23/7/2024 உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைலபிள். எஸ், பிஃபோர் 23/7/2024 இல்லை மேம் நாங்கள் 23/7/2024 அப்புறம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நாட் அவைலபிள். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா சேல் வேல்யூ minus expenses, sale value or fair market value minus expenses minus cost of acquisition minus cost of improvement. So long term capital gain. இதில் indexation கான்செப்ட் வராது. நீங்கள் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் ஆஃப்டர் 23/7/2024 உங்களுக்கு கிடையாது. ஓகே, டன். And then capital gains on buyback of shares or specified securities. ஓகேங்களா. specified securitiesனா ESOP எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஷேர்ஸ் இருக்குங்கிறது அது. ஓகே, இதில் வந்து என்ன அமெண்ட்மெண்ட், கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் செக்ஷன் 46A. ஓகேங்களா. இப்போது ஒரு வேளை வந்து ஷேர்ஸ் வந்து கம்பெனி வந்து பைபேக் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம இஷ்யூ பண்ணுறப்போ நம்ம பே பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி எல்லாம் பே பண்ணி நம்ம வாங்கியிருப்போம். அண்ட் ஆஃப்டர் சம் டைம் கம்பெனி வந்து அதை பைபேக் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு பைபேக் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அப்போது வந்து கம்பெனி இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ். ஓகேங்களா. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி நோ டேக்ஸ். இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா பைபேக் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூஷன். நம்ம என்ன கொடுத்து அக்யூர் பண்ணோம், நம்ம என்ன கொடுத்து ஷேர்ஸை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேங்களா. இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும் பைபேக் ப்ரைஸை. அண்ட் தென் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அக்யூஷன் டில் டேட் ஆஃப் பைபேக். நம்ம வாங்கினதுலேருந்து டில் கம்பெனி அதை பைபேக் பண்ண வரைக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து நோ டேக்ஸ், அவங்க பைபேக் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ஷேர்ஸை. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி நோ டேக்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டேக்ஸ் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பைபேக் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கேபிட்டல் கெயின். ஓகேங்களா. பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து நம்ம வாங்கின டேட்லேருந்து பைபேக் பண்ண டேட் வரைக்கும் வந்து நம்மள பீரியட் ஆஃப் ஹோல்டிங். இந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வச்சு நம்ம ஷார்ட்டாக லாங் டேர்மா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் வந்து அதர் தேன் ஷேர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி பார்த்தோம். இப்போது இன் கேஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி லிஸ்டட் ஆஸ் வெல் அஸ் அன்லிஸ்டட், இதுதான் வந்து நியூ லிஸ்டட் ஆஸ் வெல் அஸ் அன்லிஸ்டட். ஓகே, இதில் கம்பெனி வந்து TDS 194 படி அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிடணும். இன் ஆஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டருக்கு வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டிவிடெண்டாக வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸபிள் ஆகும். அண்ட் தென் கேபிட்டல் கெயினும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன் வந்து கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆகும், ஆல்ரெடி IFOSல நம்ம டிவிடெண்டாக வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண தான் போகிறோம். நம்ம இது பண்ணுது கேபிட்டல் கெயின் வந்து ஏன் அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா லைக் வந்து நம்ம ஷேர் பர்ச்சேஸ் பண்ணோம். நம்மளுக்கு வந்து ஷேர் ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரைட்டு, வி ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. நம்மளுக்கும் அந்த எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நம்ம அக்யூர் பண்ணுறோமோ அவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து ஓனர்ஷிப் இருக்குது. இப்போது அந்த ஓனர்ஷிப்பை நம்ம கொடுத்துட்டு பைபேக் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸை நம்ம வாங்கிட்டு நம்மளுடைய ஓனர்ஷிப்பை வந்து செல் பண்ணிடுறோம் கம்பெனிக்கே. அப்போ ஓனர்ஷிப்பை செல் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆஃப் ரைட்டு, அதனால வந்து நீங்கள் ரைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேபிட்டல் கெயின் எப்படி கண்டுபிடிங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து நில் காஸ்ட் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் ஆக்சுவல் காஸ்ட் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நீங்கள் என்ன பை பண்ணீங்களோ அந்த காஸ்ட்டு உங்களுக்கு அட் எனிவே நம்ம ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் நில்லுன்னு சொல்கிறதுனால கேபிட்டல் லாஸ் தான் வரும், கேபிட்டல் கெயின் வராது. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேபிட்டல் லாஸை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு இன்கமில் உங்களுக்கு வந்து இன்கம் இருந்துச்சு அப்படின்னா வேறு ஹெட்டில் வந்து உங்களுக்கு இன்கம் இருந்ததுன்னா இந்த கேபிட்டல் லாஸை நம்ம வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் தான் நம்மளுக்கு இருக்குது. கேபிட்டல் லாஸ் லெவி பண்ணுறதுனால, கேபிட்டல் லாஸ் நம்ம அரைவ் பண்ணுறதுனால நம்ம வந்து வேறு ஒரு இன்கம் இருக்குன்னா
வேறு ஹெட் ஆஃப் இன்கமில் இன்கம் இருக்குது பிஜிபிபியில் இன்கம் இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ்க்கு பை பண்ணோம். ஓகேங்களா? 70 ரூபீஸ் பை பண்ணோம் ஷேர் ஹோல்டர். இந்த 70 ரூபீஸ் ஷேரை வந்து கம்பெனி வந்து 100 ரூபீஸ்க்கு வந்து பைபேக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேண்டில் என்ன இருக்குன்னா 30 ரூபீஸ் வந்து கெயின், 30 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டா. லைக் நம்ம வாங்கினது வந்து 70, ஆனால் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 100. ஸோ இதில் மிடில் இருக்கிறது 30 ரூபீஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேண்டில் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ப்ராஃபிட்டை இந்த 30 ரூபீஸ் என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்ட் என்ற நேமில் ஐஎஃப்ஓஎஸில் நம்ம வந்து டாக்ஸபிள் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த பெனிஃபிட் இல்லாமல் இந்த 30 ரூபீஸ்னால நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லாஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சு இந்த பெனிஃபிட்டும் அரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்கம்மை தனியாக வந்து போட்டுடுறோம். இன்கம்மை வந்து ஐஎஃப்ஓஎஸில் டிவிடெண்ட்ன்ற பேரில் இன்கம் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் லாஸும் அரைவ் பண்ணும். இந்த கேபிட்டல் லாஸில் மெயினாக பெனிஃபிட் என்னென்னா நம்ம மற்ற இதில் வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு அமெண்ட்மெண்ட். இதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினில் லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 50AA. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நியூ இது. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்லிஸ்டட் பாண்ட்ஸு டிபெஞ்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இட்ஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கே நம்ம பார்க்க வேணாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பார்ப்போம். இப்போது செக்ஷன் 50Aல என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ஆல்வேஸ் கன்சிடர்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து மேஜராக இருக்கும். லைக் சம்ஸ் போடும்போது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இண்டஸ்ட்ரேஷன் பெனிஃபிட் இல்லை, ஃப்ளாட் ரேட் நம்மளுடைய ஃப்ளாட் ரேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிங்க. அந்த ஃப்ளாட் ரேட் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிக் கான்செப்டில் பார்த்துட்டோம். லைக் 112Aக்கும் 112க்கும் டேக்ஸ் ரேட்ஸ் வந்து மாறி இருக்காங்க. லிஸ்டட் ஷேர்ஸ் ஆன் லாங் டேர்ம், லிஸ்டட் ஷேர்ஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ அதுவும் அண்ட் தென் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 36 மந்த்ஸை வந்து டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை. பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எப்படி வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் தென் அன்லிஸ்டட் பாண்ட்ஸும் டிபெஞ்சர்ஸும் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இட்ஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து கேபிட்டல் கெயின் சாப்டரோட அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோட அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலி பென்ஷன் வந்து நம்ம எவ்வளோ டிடக்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா முன்னாடி அமெண்ட்மெண்ட் அப்போது அமௌண்ட் டிடக்டபிள் பார்த்திங்கன்னா 15,000 ஆர் 1/3 விச்எவர் இஸ் லெஸ் வந்து நம்ம வந்து டிடக்ஷனாக வந்து டிடக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போது ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் 25,000 ஆர் 1/3 விச்எவர் இஸ் லெஸ்ஸாக வந்து நம்ம டிடக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஐஎஃப்ஓஎஸில் இருக்க அமெண்ட்மெண்ட். அண்ட் தென் இன்னொன்று ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 7B வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு செக்ஷனே இல்லை. 56 சப்செக்ஷன் 2 7Bன்றது இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி வந்து ஷேர் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட ஹையர் அமௌண்ட்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து வர ப்ராஃபிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. லைக் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்இ வேல்யூ 100 ரூபீஸ், பட் நம்ம இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா 120. இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன 20. இந்த 20 வந்து இந்த செக்ஷன் 56 to 7Bயில் வந்து டேக்ஸபிளாக இருந்துச்சு முன்னாடி. பட் இப்போது ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் 56 to 7Bன்றது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ஐஎஃப்ஓஎஸில் இருக்கிற அமெண்ட்மெண்ட். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டன். டிடக்ஷன்ஸில் வந்து என்ன அமெண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80 CCD சப்செக்ஷன் 2 80 CCD 2 வந்து என்னென்னா எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எம்ப்ளாயி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து அவருடைய பாக்கெட்லேருந்து அவருடைய பணத்தை வந்து எம்ப்ளாயிக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஸ்கீமில். ஓகேவா? ஸோ இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுறத ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயியோடைய சேலரியில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இன்க்ளூட் பண்ணதை எம்ப்ளாயி வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதை எம்ப்ளாயியோட சேலரியில் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி இதை வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
employees contribution or 10% of salary basic plus DA forming part. ஓகேங்களா, employees contribution or 10% of salary whichever is lower வந்து உங்களுக்கு deductible. இதுதான் வந்து 80CCD2 நேஷனல் NPS. ஓகே, இப்போ நீங்கள் 115 BAC ஆப்ட் பண்ணிடுங்க, அதாவது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14% ஆஃப் சேலரி 10% பதிலாக இது வந்து 10% இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 14% இருக்கும். இப்போ நீங்கள் 115 BACயாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர் 14% ஆஃப் சேலரி சேலரி வந்து பேசிக் ப்ளஸ் DA whichever is lower will be deductible. ஓகே, இதுதான் வந்து டிடக்ஷன்ஸ்க்கான அமெண்ட்மெண்ட். தென் டிடிஎஸ்க்கு வந்து சில செக்ஷன்ஸ்க்கு ரேட் வந்து மாற்றிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 194D 194G 194S இது மூணுமே வந்து கமிஷன் ரிலேட்டட் செக்ஷன். லைக் 194D வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கமிஷன், 194G வந்து கமிஷன் ஆன் சேல் ஆஃப் லாட்ரி டிக்கெட்ஸ், G வந்து லாட்ரி டிக்கெட்ஸ், 194S பார்த்தீங்கன்னா கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ். ஓகே, இந்த மூணுமே வந்து கமிஷன் பேஸ்டு செக்ஷன்ஸ். இது வந்து இதுக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து 5% TDS இருந்தது. இப்போ அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நியூ ரேட் பார்த்தீங்கன்னா 2%, 5% ரேட்ஸ்லாம் 2%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க TDS. ஓகே, இப்போ கமிஷன் பார்த்துட்டோம். 194DA நெக்ஸ்ட்டு 194DA பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். இதுவும் வந்து 5% இருந்தது முன்னாடி, இப்போ 2%க்கு வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் தென் 194IB வந்து ரெண்ட் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது வந்து 5% to 2% மாற்றிருக்காங்க. அண்ட் தென் 194S இது வந்து கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ். ஓகே, இதுவும் 5% to 2% மாற்றிருக்காங்க. அண்ட் தென் 194O வந்து 1%லேருந்து 0.1% மாற்றிருக்காங்க. இதெல்லாம் தான் டிடிஎஸில் இருக்கிற ரேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 5 மேக்ஸிமம் எல்லாமே இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 2% ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 194O மட்டும் 1% to 0.1% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் தென் செக்ஷன் 192 வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் சேலரி ரிலேட்டட் வரும். எம்ப்ளாயர் வில் ஆல்சோ கன்சிடர் TCS கலெக்ட் இன் த கம்ப்யூட்டேஷன். ஸோ 192க்கு வந்து கண்டுபிடிக்கும் போது எம்ப்ளாயர் வந்து TCS கலெக்ட் பண்ணதும் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்களாம். ஓகேங்களா, அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் கவர்ட் அண்டர் 194J வந்து ஜாப் ஒர்க் அந்த இதில் வரும். ப்ரொஃபஷ்னல் ஒர்க் 194J வந்து ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு தான் வந்து 194J வரும். ஓகேங்களா, வில் நாட் பி கன்சிடர் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் அண்டர் செக்ஷன் 194C. இப்போ 194Jல பண்ணுற சர்வீஸ், நம்ம ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் பண்ணுறோம், அது வந்து 194J. அந்த சர்வீஸ் வந்து ஒர்க்காக வந்து நம்ம 194Cயில் ஒர்க்குன்றதுக்கு டெஃபினேஷன் இருக்குது. அந்த டெஃபினேஷனில் நீங்கள் வரமாட்டீங்க. 194Jல பண்ணுற சர்வீஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஒர்க் டெஃபினேஷன் அண்டர் 194C நீங்கள் அதுக்குள்ளே வரமாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒர்க் டெஃபினேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து டிடிஎஸ். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சாப்டர் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து செக்ஷன் 139AA என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டிங் ஆஃப் ஆதார் நம்பர் இஸ் மேண்டேட்ரி. ஓகேவா, மேண்டேட்ரி ஃபார் எலிஜிபிள் பர்சன். கோட்டிங் ஆஃப் ஆதார் நம்பர் வந்து மேண்டேட்ரி ஃபார் எலிஜிபிள் பர்சன். ஸோ இந்த ஆதார் நம்பரை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ways. என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் பேன் பண்ணும்போது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் கோட் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் என்ன அமெண்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 ஆப்ஷன் அப்படி தான் இருந்துச்சு, அப்ளிகேஷன் ஃபார்மு இல்லை ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஒருவேளை உங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு கோட் பண்ணலான்ற ஆப்ஷன் பிஃபோர் அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு கோட் பண்ணலான்றது இல்லை, ஒன்லி நீங்கள் கோட்டிங் ஆஃப் ஆதார் நம்பர் தான் வந்து பண்ணணும். இதுவும் வந்து மேண்டேட்ரி. இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் பேனு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஓகே, இதுதான் வந்து அப்கமிங் மே 2025, செப்டம்பர் 2025, ஜான் 2026க்கான அமெண்ட்மெண்ட்ஸ் டைரக்ட் இன்கம் டேக்ஸ். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்டில் செக்ஷன் 115 BACயில் நம்மளுக்கு வந்து ஸ்லாப் ரேட்ஸ் வந்து மாற்றிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 3 to 7, 7 to 10, 10 to 12 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 115 BACயாக இருந்தீங்கன்னா 50,000 to 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமுக்கு 50,000 தான். ஓகே. அண்ட் தென் ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட். ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 112A பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ். லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 10% எக்ஸீடிங் 1 lakh. இப்போ அமெண்ட்மெண்ட்டில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் 23/7, ஆஃப்டர் 23/7. பிஃபோர் 23/7 10% exceeding 1.25 lakhs. After 23/7 12.5% exceeding 1.25 lakhs. ஓகேங்களா? And then 111A short term on listed shares. Before 23/15, after 23 20%. Okay. 112 பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அதர் தேன் 112A, அதாவது அதர் தேன் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா பிஃபோர் 23 ஆஃப்டர் 23. பிஃபோர்னா 20% வித் இண்டெக்ஸேஷன். ஆஃப்டரில் land building both acquired before 23/7/2024, after 23/7/2024 by resident individuals na lower of 20% with indexation or 12.5% without indexation, whichever is lower. 20% with indexation or 12.5% without indexation, whichever is lower. ஓகேங்களா? இல்லை நாங்கள் வந்து அக்யூரும் ஆஃப்டர், ட்ரான்ஸ்ஃபரும் ஆஃப்டர், அப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங்கும் இல்லை, எனி அதர் கேபிட்டல் அசட்டும் நாங்கள் ஆஃப்டர் 23/7 தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ரேட் வந்து 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் நோ அமெண்ட்மெண்ட்ஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நோ அமெண்ட்மெண்ட்ஸ், சேலரியில் ஆல்ரெடி பார்த்துதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 115 BACக்கு 50,000லேருந்து 75,000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் RFA வந்து பாப்புலேஷன் எக்ஸீடிங் 40 lakhs 10%, 15 to 40 lakhs 7.5, அதர் கேசஸ் 5% ஆஃப் சேலரி. அண்ட் தென் PGPP இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர்ஸ் வந்து நோ சேஞ்சஸ் 12% தான், எக்ஸீடிங் 12% நாட் அலோட். மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் அலோட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப் டு 6 lakhs ஆஃப் புக் ப்ராஃபிட், higher of 3 lakhs or 90% of book profit, 60% on balance book profit. Actual remuneration, maximum remuneration allowed, lower of this will be remuneration to working partners. ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் ரெசிடென்டல் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, லெட் அவுட் பண்ணுறீங்க, எந்த பர்பஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நீங்கள் லெட் அவுட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிஜிபிபியில் உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும். பட் இப்போ ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரெசிடென்டல் அவுட் ப்ராப்பர்ட்டி தான், நல்லா ரெசிடென்டல் ப்ராப்பர்ட்டி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஆல்ரெடி ப்ரொவிஷன் இருக்கோ அதே ப்ரொவிஷன் தான். ஓகே. அண்ட் தென் 80CCDயில் பென்ஷன் ஸ்கீம், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் டோட்டல் டிடக்ஷன் அலோட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் 14% ஆஃப் சேலரி, பேசிக் ப்ளஸ் DA ஃபார்மிங் பார்ட், விச் எவர் இஸ் லோயர் வில் பி அலோட் அட் டிடக்ஷன். நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின் வந்து ஷார்ட் ஆர் லாங். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹோல்டிங் பீரியட் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ ஹோல்டிங் பீரியட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 36 months, 12 months, 24 months. இப்போ ஆஃப்டர் அண்டர் அமெண்ட்மெண்ட்ஸ் ஒன்லி 12 months, 24 months, 36 months ரிமூவ் பண்ணிட்டாங்க. 12 months எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸு, யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், இது வந்து 12 months. அதர் தேன் திஸ் எவ்ரி திங் ஃபால் அண்டர் 24 months கேட்டகரி. ஓகேவா? 24 months என்ன? 24 monthsக்குள்ளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்ம், 24 monthsக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம். ஓகேங்களா? அண்ட் தென் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தீங்கன்னா லிஸ்டட் ஆக்சுவலஸ் அன்லிஸ்டடுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து TDS 194 செக்ஷனில் வந்து TDS பிடிப்பாங்க. ஷேர் ஹோல்டர் ஹேண்ட்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஓஎஸில் டிவிடெண்டாக உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும். அண்ட் தென் கேபிட்டல் லாஸும் இந்த பெனிஃபிட்டும் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 50AA வந்து அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/24 இட்ஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது. ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/24 அன்லிஸ்டட் பாண்ட்ஸும் நீங்கள் டிபெஞ்சர்ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஆல்வேஸ் கன்சிடர் அஸ் ஷார்ட் டேர்ம். அப்புறம் ஐஎஃப்ஓஎஸ் ஃபேமிலி பென்ஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருப்போம்னா 15,000 or 1/3 whichever is lower allowed at deduction. இப்போ வந்து 25,000 or 1/3 whichever is lower allowed at deduction படிக்கணும். அப்புறம் டிடக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 80CCD2 இது வந்து டிடக்டபிள் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர் 10% ஆஃப் சேலரி, பேசிக் ப்ளஸ் DA ஃபார்மிங் பார்ட், விச் எவர் இஸ் லோயர் வில் பி அலோட் அட் டிடக்ஷன். இஃப் யூ ஆர் ஆப்டிங் டு 115 BAC உங்களுக்கு வந்து அந்த 10% சேலரிக்கு பதில் 14% சேலரி, அதாவது எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர் 14% சேலரி, பேசிக் ப்ளஸ் DA விச் எவர் இஸ் லோயர் வில் பி அலோட் அட் டிடக்ஷன். அண்ட் தென் TDS ரேட் சேஞ்ச். TDS வந்து கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜுக்கு வந்து 5%லேருந்து 2% மாற்றிருக்காங்க. ஓவராலாக சில செக்ஷன்ஸ்க்கு வந்து 5%லேருந்து 2% மாற்றிருக்காங்க. அண்ட் தென்
லாஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கமில் கோட்டிங் ஆஃப் ஆதார் கார்டு இஸ் மேண்டேட்ரி ஃபார் எலிஜிபிள் பர்சன். இது வந்து 2 வேஸில் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பேன் அலாட் பண்ணும்போது இல்லை ரிட்டர்ன் ஆஃப் இன்கமில் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஆதார் கார்டு இல்லாதவங்க நாட் ஹேவிங் ஆதார் கார்டு வந்து என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு அவங்க வந்து கோட் பண்ணலாம். பட் இப்போது அந்த ப்ரொவிஷன் இல்லை. ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது சிஏ இன்டர் மே 2025 செப்டம்பர் 2025 இல்லை ஜான்வரி 2026 கூட குரூப் 1 படிக்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் இது தான். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.